டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா, நாம நேற்று காலையில நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தோம். அதாவது 30 ஏப்ரல் 2025 அன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் அன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. நாம கொடுத்த R1 அதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டாவே இருந்தது. நாம இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இதை தான் நாம R1 கொடுத்திருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டா அந்த லெவல்ல தான் ரிஜெக்ட் ஆயிருந்தான். அங்க ரிஜெக்ட் ஆனவன் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு 7-8 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் பண்ணான். பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணவன் ஒரு லோ வந்துட்டான். லோ எங்க வந்தான் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிரைஸ். ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து லோ வந்தவன் நேரா வந்து நம்மளோட R1ல தான் ரிஜெக்ட் ஆனான். ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து திரும்பியும் ப்ரீவியஸ் டேவோட லோ அங்க சப்போர்ட் எடுத்தான். அங்க சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் வீக்கோட ஹை இருந்திருந்தது. அங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கடுத்து சைட்வேஸ்குள்ளேயே போய் கடைசியா திரும்ப 3 மணி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு 3 மணி மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டான். 3 மணிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளோட R1ல தான் வந்து ரிஜெக்ட் ஆனா. காலையில எங்க ரிஜெக்ட் ஆனோம்னோ அதே இடத்துல அங்க ரிஜெக்ட் ஆனவன் நல்ல ஒரு ஃபால். நேத்து இதுதான் நடந்திருந்தது. நாம இந்த லெவல்ஸை தாண்டி நாம அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,350 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலேயும் ப்ரீமியம் சப்போர்ட் அங்க கிடைக்கிற பட்சத்துலேயும் தான் மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மூவ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்னதான் 350க்கு மேல நின்றுந்தாலும் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. அதனாலதான் நம்மளோட R1ல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். அதே நேரத்துல பாட்டம்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,300 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கும்போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். கடைசியா முடிய போற நேரத்துல அந்த 300க்கு கீழே பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ 24,198 வரையும் வந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்திருந்தாலுமே ப்ரீமியம் அங்க எங்கேயுமே மூவ் ஆகவே இல்லை. நீங்க ப்ரீமியம் சார்ட் அன்னைக்கு கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா ஸ்பாட் இப்ப கடைசியா முடிஞ்சிருக்க இடம் 24,334 அங்கதான் முடிச்சிருக்கான். லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் 24,243 அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் அதிகமா அவன் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச இடத்துல இருந்து 90 பாயிண்ட் அதிகமா தான் ஸ்பாட்டை போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். நீங்க அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட அதாவது 24,350 புட்டு அந்த புட்டை பார்த்துருந்தீங்கன்னா அவன் 15 ரூபாயை தாண்டி மேல போயிருந்திருக்க மாட்டான். 15 ரூபா பிரைஸ் ரேஞ்சிலே நின்றுருப்பான். அதே மாதிரி 24,300 கால் அவன் 35 ரூபா பிரைஸ் ரேஞ்சிலே நின்றுருப்பான். அவனோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த கால் 35 ரூபால க்ளோஸ் ஆயிருப்பான். 34 ரூபா அந்த ரேஞ்சில் இருப்பான். 34, 35 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்தனாலதான் மார்க்கெட் ஸ்பாட் அப்படின்றவன் 334ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். நீங்க அந்த லாஜிக்லாம் கிளியரா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பாட் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீமியம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லும் அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த கால் ஆப்ஷன் 34 ரூபாய்க்கு கீழே போகவே இல்லைன்னா மார்க்கெட் அங்கதான் எடுத்துட்டு வந்து முடிய போறான். ஸ்பாட் எங்கதான் சும்மா ஓடிட்டு இருந்தாலும் அவனோட க்ளோசிங் அங்கதான் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,687, 24,505, 24,142,
23,962. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்கோம். லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப வைட் ரேஞ்சா வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஏடிஎம்ல பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சாதாரணமா வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா ஒரு 170ல இருந்து 190 தாண்டி அதிகபட்சம் இருக்காது. ஆவரேஜ் பிரைஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 190க்கு மேல இருக்காது. ஆனா இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கடைசி இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆக போற கரண்ட் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 8 மே அந்த கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல 234 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் வச்சிருக்கான். கால் புட்டு 2 பேரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 460 ரூபாய்க்கு மேல இருக்கு. இந்த 460 ரூபாய்க்கு மேல இருக்க பிரைஸ அவன் இந்த ஒரு வாரத்துல ஜீரோ பண்ண போறான். அதாவது மார்க்கெட் இதே இடத்துல முடிஞ்சாலும் அந்த ஸ்ட்ரைக் ஜீரோ தான். மார்க்கெட் எங்க போய் முடிஞ்சாலும் ஏடிஎம் எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் அன்னைக்கு ஜீரோவா தான் ஆக போகுது. இதுதான் மார்க்கெட் ஆப்ஷன் செயினோட லாஜிக். இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கா வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த ஸ்ட்ரைக் ஜீரோவா மாறப்போகுது. அதுக்கு அடுத்து இருக்கிற ஓடிஎம்மும் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம்க்கு எல்லாம் அவனோட இன்டென்சிக் வேல்யூ ரியல் வேல்யூ என்னவோ அதை கொடுக்க போறான். இங்க தெரியாத ஒரே விஷயம், எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மா இருக்க போகுது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, அதுதான் அங்க விஷயமே. இப்போ பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வாரத்துல ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெரிய பாயிண்ட் வச்சிருக்கான். இந்த பாயிண்ட் இன்னைக்கே கொஞ்சம் டிகே ஆச்சு. நார்மலா வெள்ளிக்கிழமை காலையில ஓப்பனிங் அப்போ அதாவது வியாழக்கிழமை முடியும் போது க்ளோசிங் பிரைஸ்ல நமக்கு 190 பாயிண்ட் பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு 230 பாயிண்ட் பக்கத்துல இருக்கான். இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம சின்ன மூவ்மெண்ட்லயே முடிச்சிட்டான். சின்ன மூவ்மெண்ட்ல குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம் பிரைஸ் பெருசா குறையல. ஏடிஎம் பிரைஸ் 230ல இருந்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் குறைஞ்சு ஒரு 180 ரூபாய் 190 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா, திங்கக்கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130 140 அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் திங்கக்கிழமையில இருக்கும். ஆனா அன்னைக்கு திங்கக்கிழமையில 190 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவன் மறைமுகமா என்ன சொல்ல வரான்னா, இந்த வாரத்துல மார்க்கெட் நியூஸ் பேஸ்ல இருக்கு, நியூஸ் பேஸ்ல இருக்கனால மூவ்மெண்ட் பெருசா இருக்க வாய்ப்பு அப்படின்றதான் அவன் சொல்ல வரான். நாம நியூஸ் எல்லாம் எதுவும் பார்க்க போறது கிடையாது. ஒரு நியூஸ் நமக்கு தெரிய வருதுன்னா அந்த நியூஸ் கடைசியா நம்மளுக்கு தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தெரியணுமோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடரை நியூஸ் கடைசியா தான் வந்து ரீச் பண்ணோம். ஸோ நியூஸை நம்பி நாம ஏமாறக்கூடாது. நமக்கு கண் முன்னாடி இருக்கு பிரீமியம். அந்த பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லெவல் ஒரு வைட் ரேஞ்சா நாம எடுத்திருக்கோம். இதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலையும் பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் பிரீமியம் சப்போர்ட் இதுல கிடைக்கிற பட்சத்துலயும் டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணா மேலையும், லோ பிரேக் பண்ணா கீழேயும் அப்படின்ற மாதிரி தான் பிரீமியமும் கூடவே சொல்லுது. பிரீமியமும் அதே விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்லுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். வழக்கம் போல இந்த நாம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் நாம எப்படி எடுக்கணும் அப்படின்றத நாம ஒரு ரெக்கார்டர் வீடியோவா லான்ச் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விருப்பம் இருந்தது அப்படின்னா கோர்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.